தேவையான அளவுக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, நல்ல வேலை இருக்கு. ஆனா, ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில மிஸ் ஆவுது. எல்லாம் இருந்தும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏதோ ஒரு சோகம், ஏதோ ஒரு விரக்தி என்னை எப்பயுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆளா நீங்க? அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவ ஒரு 30 செகண்ட் கேளுங்க. நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பயனுள்ள கதையா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணாரு, யார் யாரெல்லாம் ராஜ உடை அணிஞ்சுக்கிட்டு கம்பீரமா வரீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நம்ம அரண்மனையில ராஜ விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் ராஜ விருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்தாரு. இது வந்து அந்த நாடு ஃபுல்லா பரவிச்சு. அந்த நாட்டுல ஒரு பிச்சைக்காரர் இருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு ஆசை வந்துருச்சு. அடடா, ராஜ விருந்த சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆசை அவனுக்கு வந்துச்சு. இருந்தாலும் தாங்கிட்ட இருக்கிறது இந்த அழுக்கு துணிங்க மட்டும்தான். போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணியே இல்ல. அப்படி இருக்கும்போது ராஜ உடை அணிஞ்சு நாம எப்படி போக முடியும் அப்படின்னு யோசிச்சான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை. நேரா அந்த ராஜாவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். போய் அந்த ராஜா கிட்ட, ராஜா ராஜா எனக்கு வந்து நீங்க குடுக்குற ராஜ விருந்துல சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என்கிட்ட இருக்குது இந்த கிழிஞ்சு போன அழுக்கு துணிங்க தான். என்கிட்ட ராஜ உடை எதுவும் இல்ல. நீங்க உங்களுடைய பழைய ராஜ உடை ஏதாவது குடுத்தீங்கன்னாக்கா நான் போட்டுக்கிட்டு நீங்க குடுக்குற விருந்துல பங்கேற்கிறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் ராஜா கிட்ட கேட்டாராம். ராஜாக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா இருக்கிறானே, நம்மகிட்டே வந்து இதை கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த தைரியத்தை பாராட்டி பழைய ராஜ உடை ஒண்ணு அந்த பிச்சைக்காரன் கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது சொல்றாரு, இனிமேலுக்கு உனக்கு இந்த பழைய துணிகள் எல்லாம் தேவைப்படாது. இந்த ராஜ உடை எந்த காலத்திலயும் அழுக்காவாது. எப்பவும் வந்து துர்நாற்றம் வீசாது. எப்பவுமே மணக்கும். அதனால உன்னுடைய பழைய துணிகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த புது துணியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து கொடுக்குறாராம். அந்த பிச்சைக்காரனும் ஆசையோட வாங்கிட்டு அந்த ராஜ உடையை அணிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சந்தேகம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த ராஜ உடை கிழிஞ்சு போச்சுனாவோ, இல்ல அழுக்காயிடுச்சுனாவோ, இல்ல துர்நாற்றம் வந்துச்சுனாவோ, நம்ம கிட்ட மாத்திக்கிறதுக்கு வேற துணியே இல்லையே. அதனால நம்ம பழைய துணிகளையும் நம்ம கையோட சேர்த்து மூட்டை கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய துணியையும் சேர்த்து கையோட கட்டி வச்சுக்கிட்டான். அன்னைக்கு நைட்டு வந்து ராஜ விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த பிச்சைக்காரனும் ராஜ உடைய அணிஞ்சுக்கிட்டு வரான். கூடவே அந்த மூட்டையும் தூக்கிட்டே வரான். அழுக்கு மூட்டையும் தூக்கிட்டே வரான். அங்க வச்சுட்டு அவன் மடி மேலேயே வச்சுக்கிட்டு சாப்பிடுறான். அது கீழே விழுது. இருந்தாலும் திருப்பி தூக்கி மடி மேல வச்சுக்கிட்டு அவனால அந்த உணவு கூட திருப்தியா சாப்பிட முடியல. சரி, அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் போச்சு. சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் வந்து அந்த ராஜா எதார்ச்சியா அந்த பிச்சைக்காரனை வந்து சந்திக்கிற நிலைமை ஏற்படுது. அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமான சூழ்நிலையில படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த ராஜா வந்து பார்க்கும்போது, அப்பவும் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா, அவனுடைய அழுக்கு துணிகள தன்னுடைய கைகள்லேயே கெட்டியமா புடிச்சுக்கிட்டு வச்சுட்டு இருந்தான். அத பார்த்த ராஜா வந்து ரொம்ப கவலைப்பட்டாராம். இந்த கதையில இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, சந்தேகம்ன்ற புத்தியினாலயும், என்னைக்கோ நடந்த கோபம், வருத்தம், பகை இதனாலயும் இன்னைக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் இழந்துட்டு நம்ம வாழ்க்கையில விரக்தியாவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். சோ மகிழ்ச்சி கிடைக்கணும்னா முதல்ல நம்ம பழசெல்லாம் தூக்கி எறியணுங்க. அடுத்த நொடியின் அதிசயத்தை எண்ணி நம்ம மாட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர, என்னைக்கோ நடந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி சுமந்துகிட்டு இருந்தாக்கா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. அதனால இனிமேல் இந்த நொடியில நாம வாழ்வோம். இந்த தருணத்துல கிடைக்கிற மகிழ்ச்சிய முழுசா மன நிறைவா ஏத்துக்குவோம். பழச மறப்போம்.